எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த மார்கழி மாதத்தில் காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், எழுந்திரிச்சு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எழுந்திரிச்சு நம்ம கிராமத்தில் இருக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, சாணி கரைச்சி எங்கே பார்த்தாலும் போட்டு தெருவாசை அப்படி போடுவோம். கிராமத்திலலாம் முத்தம் இருக்கும், முத்தத்தில் போடுவோம், கொல்லைப்பக்கம் போடுவோம், மாட்டு தொழுகத்துக்கு போடுவோம். போட்டுட்டு திரும்ப எல்லாத்துக்கும் ஒத்தாப்புல கோலம் போடுவோம். கோலம் போட்டு அப்புறம் அடுப்பும் மொழி விட்டு அடுப்புலேயும் கோலம் போடுவோம். இப்போ நம்ம டவுனில் எல்லாருமே இருக்கிறதுனால மாட்டு சாணம் இப்போ முன்னாடி மாரி எல்லாம் பியூராக கிடைக்க மாட்டேங்குது. அப்படியே இருந்தால் கூட அதை எடுக்க யோசனை பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டு அதை துடைக்கணும். அதை இப்போ எங்கெங்கே இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி துடைக்கணும், எங்கே கோலம் போடணும் அப்படின்னு சொன்னால், தெருவாசப்படி, துளசி மாடம் இருந்தால் துளசி மாடம், கொல்லைப்பக்கம் இருந்தால் கொல்லைப்பக்கம் போடலாம். கொல்லைப்பக்கம் இல்லைன்னா கொல்லைப்பக்கமாக ஒரு ஜன்னல் வச்சுருந்திங்கன்னா அந்த ஜன்னல் ஓரமாக கொஞ்சோண்டு இடம் வந்துச்சுன்னு சொன்னால் அதை துடைச்சிட்டு அதில் போடலாம். உப்பு வச்சுருக்கோம், அரிசி உப்பு ரெண்டும் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு நேராக ஒரு கீழே ஒரு கோலம். அப்புறம் அந்த நிலைக்கெல்லாம் எல்லா நிலவாசப்படிக்கும் நிலவாசப்படி இருந்தால் நிலையில் போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த நில அருகம் வச்சுருக்கோம்ல, அதுக்கு நேராக கீழே தரையில் கொஞ்சமாக தொடச்சிட்டு அதில் ஒரு கோலம். ரூம் வாசப்படி, அடுப்பாங்கரை வாசப்படி, அடுப்பாங்கரையில் இந்த உப்பு, குடகல்லுக்கும் பதிலாக கிரைண்டரு, மிக்சிக்கு அம்மிக்கும் பதிலாக மிக்சி, அது மாதிரி நிலவாசப்படியெல்லாம் போட்டுட்டு பாத்ரூம் வாசப்படிலேருந்து நம்ம போடணும். எல்லா தேவதைகளும் அப்போ இருக்குங்க. அதனால் அந்தந்த இடத்துல அந்தந்த தேவதைகள் இருக்கும். அதனால் அந்தந்த வாசப்படியெல்லாம் மஞ்சள் தண்ணியை தொட்டு சுத்தம் தொடச்சிட்டு, மாடிப்படி இருந்தால் மாடிப்படியும் துடைக்கணும். நாங்கள் மேலே மாடியில் இருக்கோங்கிறதுனால நாங்கள் மாடிப்படியெல்லாம் தொடச்சிட்டு, இந்த பால்கனியில் தெருவில் கோலம் போடுறாப்புல நான் பால்கனியில் கோலம் போட்டுட்டு மேலே அந்த கட்டை செவத்துலேயும் மேலே போட்டுடுவோம். இந்த சாமி படத்தெல்லாம் அதுக்கு நான் என்ன செய்கிறேன், அரிசி மாவு வச்சு நம்ம கோலம் போடுறதுனால எறும்பு அந்த நிலையிலலாம் ஓட்டை போட்டுருதுங்கிறதுனால அதில் ஒரு அரை கரண்டி சாஸ்திரப்புக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு அதை கலந்து அது வழியாக போடுவேன். டெய்லி போட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு அதில் என்ன பண்ணுறோம், நான் கலரில் பெயிண்டில் கோலம் போட்டுட்டேன். இருந்தாலும் அது இடையில ஒரு இது இந்த மாதத்துக்கு கொண்டியும் இந்த இடையில ஒரு இது அரிசி மாவால் ஒரு கோலம், ரவை ஒரு சின்ன புள்ளியோ ஒரு கோலமோ வச்சுருவேன். அடுப்பாங்கரையில் மேலே அன்னபூரணி வச்சுருக்கேன். அதுக்காக ஒரு கட்டையில் கோலத்தை போட்டு அந்த இடத்துலையும் அதுலேயும் வச்சுருவேன். இப்போ இப்போ 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு எங்கள் பார்த்தா மாடிப்படின்னு எல்லா பற்றியும் கோலத்தெல்லாம் போட்டுட்டு என்ன பூ கிடைக்குதோ அந்த பூ வைக்கலாம். நான் பவழமல்லி பூ தான் வீட்டில் இருக்குது, பரங்கி பூசணி இல்லை, அந்த பூ வச்சுருவேன். இப்போ 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறதுனால என்ன நம்மளுக்கு சிறப்புன்னு கேட்டாக்கா, நம்ம 4:30 மணிக்கு நம்ம எழுந்திரிக்கும் போது தேவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னாக்கா, தெருவில் பஜனை பாடிட்டு வருவாங்க. அப்படி வரும்போது நம்ம தெருவாசப்படியில் பூ வச்சுருக்கோம். நம்ம பூ வச்சுருந்தோம்னு சொன்னால், பூசணி பூ வச்சுருந்தோன்னு சொன்னால் அவங்க வீட்டில் பொண்ணு இருக்குதுன்னு அவங்க எடுத்துக்குவாங்க. அதே மாதிரி பரங்கி பூ வச்சுருந்தோன்னு சொன்னால் அவங்க வீட்டில் பையன் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அந்த மார்கழி மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தை மாதத்தில் பொண்ணோ பையனோ பார்க்குறதுக்கு தை மாதத்தில் கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பூ பூசணி பூ பரங்கி பூ வைக்கிறது. ஆனால் இப்போ எல்லோரும் அவங்க வச்சுருக்காங்க இவங்க வச்சுருக்காங்கன்னு அந்த பூசணி பூ பரங்கி பூவை எல்லார் வீட்லேயுமே வைக்கிறாங்க. பொண்ணு இருக்கா இல்லையா அப்படிலாம் கணக்கு கிடையாது. பூ வைக்கணும், மார்கழி மாதம்னா பூ வைக்கணும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு எல்லோரும் வச்சிடுறாங்க. அது மாதிரி இருக்கும்போது அந்த பூ இப்போ எல்லார் வீட்லேயுமே என்ன பூ கிடைக்குதோ இப்போ அதை வச்சிடுறாங்க. நான் என்ன வைக்கிறேன்னா, பரங்கி கிடையாது, பூசணி பூவும் கிடையாது. ஆனால் நான் துளசி ஒன்று வச்சு அதில் 2 பவளமல்லி பூவோ காக்கரட்டாம்பூ அப்படி இல்லைன்னு சொன்னால் நந்தியாவட்டை, இது 3ல் ஏதாவது ஒரு பூ வச்சு கொஞ்சம் மஞ்சள் குங்குமத்தை வச்சு அந்த கோலத்தில் பொட்டை வச்சுட்டு இது மாதிரி நான் வச்சுட்டு வந்துடுவேன். நான் அதிகாலை 4:30 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, கோலம் போடுறது, இந்த சாமி படத்தை அந்த பூவெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ வேறு புதுசாக பூ வைக்கிறது, இதெல்லாம் பூவெல்லாம் வைக்கிறதுக்கு வீட்டில் நிறைய முல்லைப்பூ பூக்குதுங்கிறதுனால அதெல்லாம் வச்சுக்குவோம். ரோஸ் பூக்குது. இந்த பூவெல்லாம் எனக்கு பூவுக்கு பஞ்சமே கிடையாது சாமிக்கு வைக்கிறதுக்கு. இது மாதிரி வைப்பேன். வாஷிங் மிஷின் நான் எல்லா இடத்துலையுமே நான் அந்த மார்கழி மாதத்தில் தொடச்சிட்டு சுத்தமாக கோலத்தை போட்டுருவேன். ஏன்னாக்கா மார்கழி மாதத்தில் கோலம் போடுறதுங்கிறது அவ்வளோ விசேஷம். மார்கழி மாதம்னாலே கோலம் தான், அவ்வளோ விசேஷம். நான் அந்த பாத்ரூம் லெட்டின் வாசப்படியிலேருந்து கோலம் போட்டுருவேன். ஆனால் நீங்கள்லாம் எப்படி போடுறீங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடு முழுக்களுமே பெயிண்டில்
கோலம் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து கிரானைட் போட்டிருக்கிறதுனால வந்து மாக்கோலம் போடுறது, அரிசி மாவை போடுறது காலெல்லாம் வந்து கொரன்ட்டு எப்போ பார்த்தாலும் கூட்டம் இதுமாரியே காலெல்லாம் கொரங்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து பெயிண்டில் போட்டுட்டு அதை தொடச்சிருவேன். சாமி படுத்துட்ட உடனே பெயிண்டில் பலகட்டையில் போட்டு வச்சுருப்பேன். அப்படி போட்டு வச்சுருந்தா கூட அதை தொடச்சிட்டு இடையில ஒரு இந்த அரிசி மாவு எடுத்து இடையில ஒரு புள்ளி மாதிரி ஒன்று இல்லை ஒரு சுழி அதுமாரி வச்சு வச்சுருக்கேன். துளசி மாடத்துலேயும் கோலம் போட்டு வச்சுருப்பேன். அந்த வாசலில் பிள்ளையார் இருக்குது. அதே மாதிரி அந்த பிள்ளையார்ட்டையும் கோலம் போட்டு கற்கல்ல அந்த 4:30 மணிக்கெல்லாம் அங்கே விளக்கேற்றிட்டு பால் காய்ச்சிட்டு கொண்டாந்து சாமிகிட்ட வச்சு ஒரு விநாயகர் தோத்திரத்துலேருந்து ஒரு தோத்திரமும் சொல்லி முடிச்சுட்டு இந்த தீபத்தை எடுத்துகிட்டு போய் எங்கே பார்த்தாலும் அந்த தெருவாசப்படி நல்லா கொல்லை பக்கம் அந்தந்த ரூம்கள் வாசப்படியில் கோலம் போட்டிருக்கேன் இல்லையா, அந்தந்த ரூம் உள்ளாரெல்லாம் கொண்டு போய் எங்கே பார்த்தாலும் காமிப்பேன். ஏன்னா அந்தந்த தேவதைகள்லாம் நம்மளை வாழ்த்தும். அங்கங்கே இருக்கிற தேவதைகள் நம்மளை வாழ்த்தும். அது வந்து நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் இருந்ததுன்னா அதெல்லாம் போய் நல்ல சக்தி கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக நான் அது மாதிரி அடுப்பாங்கிற ரூமு பாத்ரூம்லேருந்து எங்கே பார்த்தாலும் சாம்பிராணி போட்டு தூப தீபம் காட்டுவேன். அது காட்டும்போது சஷ்டி கவசம் வந்து எல்லா ஸ்லோகமும் சொல்லி முடிப்பேன். அடுத்தது சஷ்டி கவசம் படிச்சுக்கிட்டே வீடு முழுக்களும் சுற்றி வருவேன். இதை முடிச்சுட்டு உள்ளார சாயம்படத்தில் கொண்டாந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு திருப்பாவை திருவம்பாவை ஒரு 3-4 பாட்டு அன்னன்னைக்கு உள்ளது திருப்பாவை திருவம்பாவை பாடி முடிச்சுட்டு வந்து வாழ்த்து சொல்லிவிட்டு நான் வந்து பூஜையை முடிச்சுக்குவேன். அப்புறம் இன்னும் முக்கியமாக இன்னொன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்னென்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிறேன் இல்லையா, எழுந்திரிச்சு நான் குளிக்க போகிறதுக்கு முன்னாடியே பல் விளக்கிட்டு வந்து செல்லில் திருப்பாவை திருவம்பாவை இந்த 30 பாட்டு திருவம்பாவை 20 திருப்பள்ளி எழுச்சி 10 அது 3 செல்லில் போட்டு வச்சுருக்கோம். அதை கொண்டு போய்னா பால்கனியில் வச்சுருவேன். அது பாட்டுக்கு கரெக்டாக 7 மணி வரைக்கும் ஃபுல்லாக எல்லா பாட்டும் பாடி முடிச்சிடும். அதுக்கு இடையில நான் வந்து இந்த திருப்பாவை திருவம்பாவை எல்லாம் சாமிகிட்ட ஒரு பாட்டு அன்னன்னைக்கு ஒரு பாட்டு பாடிடுவேன். தினமும் இந்த திருப்பாவையில் இந்த 30 பாடலில் ஒரு பாட்டு வீதம் இந்த 30 நாளைக்கு நம்ம பாடணும்னு சொன்னால் அதுவே உங்களுக்கு டெய்லி பூஜைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பாட்டு பாடுறதே உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து பூஜை பண்ணும்போது சாம்பிராணி தூபம் காட்டுவேன். அதுக்கு அடுத்தது நெய் தீபம் எடுத்துகிட்டு வந்து வீடு முழுக்களும் ஃபுல்லாக காட்டிடுவேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மார்கழி மாதத்தில் ஒன்றியும் பச்சை கற்பூரம் வந்து தீபம் காட்டினா மகாலட்சுமிக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுனால அந்த பச்சை கற்பூரம் தீபம் சாமி ரூமில் காட்டுவேன். எல்லாம் விட இன்னொன்று என்னென்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீட்டில் கோலம் போட்டோன்னா தெருவாசப்படியில் வந்து நம்ம தாமரைப்பூ கோலம் போட்டுடுறோம். அந்த தாமரைப்பூ கோலம் போட்டாக்கா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சது அந்த தாமரைப்பூ. அப்படிங்கிறதுனால தெருவாசப்படியில் கோலம் போடும்போது அந்த வாசப்படியிலேயே உட்காந்துருவாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே வரமாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து பூக்கோலத்தை தெருவாசப்படியில் போட்டுட்டு துளசி மாடம் சாமி ரூமு மகாலட்சுமி இருக்கிற இடத்துல ஒண்டியும் அந்த தாமரைப்பூ கோலத்தை போடுங்க. இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன்னு சொன்னாக்கா நீங்கள் திருத்தமாக இன்னும் வேறு அந்த இடத்துல என்ன சொல்லலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறத உங்களுக்கு இப்போ நான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிற இந்த மார்கழி மாதத்து காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்கிறனோ அதை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து இது வரைக்கும் முன்னோர்களுக்கு எதுவும் செய்யாமல் இருந்து பித்ரு தோஷம் முன்னோர்களோட தோஷம் இருக்குன்னு சொன்னால் கூட அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எழுந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் தெற்கு புறமாக பார்த்து அதில் ஏதாவது ஒரு ஸ்டாண்டு வச்சு அதில் அவங்க ஃபோட்டோவை மாட்டி அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கோலத்தை போட்டு கொஞ்சம் தண்ணி மொண்டு வச்சு நெவேத்தியம் பண்ணுறதுக்கு பாலோ 2 கொஞ்சம் கல்கண்டோ வச்சு அதையும் நெவேத்தியம் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் பூ வச்சு தீபாராதனை காட்டணும்னு சொன்னால் நம்ம வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது. அது வந்து ரொம்ப அது விசேஷம். அதெல்லாம் வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவங்க வருவாங்களாம் வீட்டுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் நல்லா நம்மளை வாழ்த்திட்டு போகிறதுக்கான இதுவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த தோஷங்கள்லாம் இருந்தால் கூட இதுமாரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்கிறதுனால அந்த தோஷ நிவர்த்தி கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.